கடந்த சில தினங்களாக இந்தியாவில் விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இண்டிகோ விமான நிறுவனத்தின் சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டு பயணிகளை குதிப்படைய செய்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பதை விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்தியா முழுவதும் கடந்த 4-5 நாட்களாக விமான சேவையெல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சுங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆய்வு சொல்லுது இந்தியாவில் 100 பேர் பயணிக்கிறாங்க அப்படின்னா அதில் 60 பேர் இண்டிகோ விமானத்தில் தான் பயணிக்கிறாங்க. அதாவது 60% பேர் பயன்படுத்தக்கூடிய விமான சேவையாக இண்டிகோ இருக்கிறது. விமான டிக்கெட்டுகள்லாம் விலை உயர்ந்து காணப்பட்டப்போ இண்டிகோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க. மிடில் கிளாஸ் மக்களும் விமானத்தில் பயணிக்கலாம் என்ற நிலையை கொண்டு வந்தார்கள். டிக்கெட் விலையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. சர்வீசஸும் நல்லா இருந்தது. இண்டிகோ விமானம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. பயணிகள்லாம் அதை நம்பியிருந்தாங்க. சமீபத்தில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இண்டிகோ விமானம் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 2300 ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 138 டெஸ்டினேஷனுக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் மத்திய அரசு சமீபத்தில் ஒரு விதி கொண்டு வந்தாங்க. அதாவது விதிகளில் திருத்தம் கொண்டு வந்தாங்க. திருத்தம் என்ன அப்படின்னா, ஃப்ளைட்டில் பயணிக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னா பைலட்டுக்கு போதுமான ரெஸ்ட் இருக்கணும். அதனால் பைலட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் சம்மந்தமாக அவங்க சில மாறுதல்கள் கொண்டு வந்தாங்க. இத்தனை மணி நேரம் தான் ஒரு பைலட் வேலை செய்யணும், இரவு பணி என்பது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புதிய விதிகள் வந்தது. புதிய விதிகள் அமலுக்கு வரும்போது இண்டிகோ அதற்கு தயாராக இல்லை என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி விட்டது. இண்டிகோ என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, முன்கூட்டியே நம்மக்கிட்ட இருக்க பைலட் எத்தனை பேர், புதுசாக ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அப்போ இவங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், அப்போ நமக்கு எத்தனை மணி நேரம் ஷார்ட்டேஜாக இருக்குது, ஷார்ட்டேஜாக இருக்க டைமுக்கு புதுசாக பைலட்ஸை ரெக்ரூட் பண்ணி, அதே போல் கேபின் க்ரூஸை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்கள அந்த சேவையில் இறக்கி இருக்க வேண்டும். இதை செய்ய தவறியதாக இண்டிகோ மீது புகார்கள் எழுந்தன. இதன் காரணமாக இண்டிகோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, புது ரூல்ஸ் அமலில் இருக்குது, போதுமான பைலட்ஸ் இல்லை, அதனால் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. நம்ம சென்னையிலிருந்து இந்தியாவுடைய பல்வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய பல்வேறு நபர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் வெவ்வேறு நகரத்தில் இருக்கவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பயணம் அவர்கள் தீர்மானித்ததை போல் நடந்தேறவில்லை என்பது மிகவும் வருத்தமான செய்தி. நிறைய பேர் இண்டிகோ அந்த க்ரூ மெம்பர்ஸோட சண்டை போட்டாங்க. யாரெல்லாம் அந்த ஆஃபீஸில் இருக்காங்களோ அவங்களோட அந்த காட்சிகள்லாம் சமூக ஊடகங்களில் வெளியாகின. அந்த காட்சிகளை ஒரு முறை பார்க்கலாம். I don't want anything else. I want printout for my cancellation. When you can give me a printout for booking, for rescheduling, why not for cancellation? Give me a printout so in like what you cannot maximum you can get. I have a printout for booking. No, what is the amount? This is not even my ticket. So if it is saying, if you are saying half the trip, if you are saying half the trip, right? License will be cancelled. இண்டிகோ என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல சொன்னாங்க ஜனவரிக்கு மேலே ஆகிடும், பிப்ரவரி 10ஆம் தேதி கூட ஆகிடும், எல்லாம் சரியாக அப்படின்னு சொல்லி. அரசாங்கம் என்ன சொன்னாங்க, சரி இந்த புதிய ரூல்ஸை உங்களுக்காக நாங்கள் கொஞ்சம் தளர்க்கிறோம், உங்களுக்கு விதி விலக்கு தரோம், நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இண்டிகோ என்ன பண்ணாங்க, ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணி ஏற்கனவே அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருந்ததோ அதில் 95% இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் முழுமையாக நாங்கள் இதை சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய மக்கள் பல ஆயிரம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே காசெல்லாம் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க எங்கே போய் சேர்றாங்களோ அங்கே அவங்க ஹோட்டல் புக்கிங்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் கெட்டுப்போச்சு. அவங்க மிக முக்கிய வேலைக்கு போயிருப்பாங்க, அதெல்லாம் கெட்டுப்போச்சு. அவங்களுடைய பணமும் வீணாகி விட்டது. என்னதான் இந்த ஃப்ளைட்டு நிறுவனங்கள் இண்டிகோ திரும்ப அவங்க பணத்தை கொடுத்தாலும் அவங்க எந்த ஊரில் போய் தங்குறாங்களோ அந்த ஊரில் அவங்க ஏகப்பட்ட புக்கிங்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த இழப்பை அவர்களுக்கு யார் சரி செய்வது, அவங்களுடைய நேரம் விரயத்தை யார் சரி செய்வது என்ற கேள்வியெல்லாம் எழுப்பி எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் விமான பயணிகள் இந்தளவு பாதிக்கப்பட்டதுக்கு இண்டிகோ நிறுவனத்துடைய மெத்தன போக்கும் காரணம், அரசாங்கமும் காரணம். இந்த இருவருமே சேர்ந்து இயங்க தவறிவிட்டார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ்
ஒரு பிரச்சனை இந்தியாவிற்கு வரும் என்று முன்கூட்டியே அறிந்து செயல்பட்டிருக்க வேண்டும். அந்த கண்காணிப்பை அரசு தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள்லாம் முன் வச்சாலும் அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இண்டிகோ கிட்ட நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோம், அவங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும் என்ற உத்தரவையும் போட்டிருக்கிறோம், இதில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம், பின்வாங்க மாட்டோம். அதே நேரத்தில் விமான டிக்கெட்டுகள் இந்த மாதிரி நேரத்தில் பயங்கரமாக விலை உயர்த்தி மற்ற ஏர்லைன்ஸ் எல்லாம் விற்பாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது என்ற உத்தரவையும் நாங்கள் போட்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ பாமர மக்கள் இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்து வந்தாங்க ஒரு நம்பிக்கையோடு. ஆனால் கடந்த 5 நாட்களாக அரங்கேறி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இண்டிகோ மீதான நம்பிக்கையை அசைத்து பார்த்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்யறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. பாகிஸ்தான்லேயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.